உன்னை கர்த்தர் சிறுமைப்படுத்தி நீ கர்த்தருடைய கட்டளைகளுக்கு சட்டங்களுக்கு கீழ்ப்படிவாயோ இல்லையோ என்பதை அறியும்படிக்கு, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு, நான் அறியும்படிக்கு இல்லை. கர்த்தர் உன்னை சோதித்ததும் சோதனையிலே நடத்தினதும் நீ நல்லவனா கெட்டவனா என்று ஆண்டவர் உன்னை சோதிப்பதற்கல்ல, நீ நல்லவனா கெட்டவனா நீ தெரிந்து கொள்வதற்காக. உன்னை பற்றி அவருக்கு தெரியுமே, நீ ஒன்றும் செய்யாமல் இருந்தாலே தெரியும். இவன் வில்லன், இது பூனை, பால் கிடைக்காதனால சும்மா உட்காந்துருக்கு, பாலை மாத்திரம் வச்சுட்டு வெளியே போய் பாருங்க திருடிடும், அவருக்கு தெரியும். ஆனா நீ திருடுவையா இல்லையான்னு உனக்கு தெரியணும் இல்ல, அதைத்தான் கர்த்தர் இங்கே காண்பித்து கொடுக்கிறார். அவர் சொல்றார் பார், உன் இருதயத்தில் உள்ளதை நான் அறியும்படிக்கல்ல உன்னை சோதித்தது, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. கர்த்தர் அதுதான் ரொம்ப கவனமா இருக்கிறார். நீ யார் என்பதை ஃபர்ஸ்ட் நீ தெரிந்து கொள். நீ யாரு? நீ பலவீனனா பலவானா? உன் பலவீனம் எங்க இருக்கிறது? உன் பலம் எதில் இருக்கிறது? நீ எதை கொண்டு எதை செய்ய வேண்டும் நீ தெரிஞ்சுக்கப்பா. நம்ம அநேகர் நம்ம நினைக்கிறோம், கர்த்தர் சோதித்து பார்த்து நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறார். உன்னை சோதிச்செல்லாம் பார்த்து தெரிய வேண்டாம், உன்னை முகத்தை பார்த்தாலே தெரியும் அவருக்கு. இந்த பூனை பால் குடிக்குமா குடிக்காது தெரியாதா? இந்த முயல் பிடிக்கிற நாயை மூஞ்சியை பார்த்தா தெரியும் சொல்லுவாங்க. நமக்கே தெரியுமா ஒரு நாயுடைய முகத்தை பார்த்தா இது முயல் பிடிக்குமா இல்லையான்னு தெரியாமா? நம்மை படைத்த தேவனுக்கு நம்முடைய முகத்தை பார்த்தா தெரியாதா? இது என்னன்னு தெரியுது, இது என்ன வில்லனா இது நல்லவனா தெரியாது அவருக்கு. அவர் சோதிச்சு பார்த்து லேபில் போட்டு அமிலம் டெஸ்ட் எல்லாம் பண்ணிலாம் பண்ண வேண்டியதில்லை. அவர் சொன்னார், உன்னை நடத்தினதும் சோதித்ததும் உன்னை அது மாதிரி வழிநடத்தி போனதும் உன்னை நான் தெரிந்து கொள்வதற்காக அல்ல, உன்னை நீ தெரிந்து கொள்வதற்காக. வசனத்தை நல்லா படிச்சு பாருங்க, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. அப்ப ஒரு மனுஷன் முதல்ல நம்மை அறியணும்.